பண்ணல. இன்னைக்கு வரைக்குமே வந்து ஃபாரன்சிக் ரிப்போர்ட் தற்கொலை கடிதம் தான் என்பதை வந்து இன்னுமே சர்டிபிகேட் வாங்காம வச்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்குமே போலீஸ் தரப்புல இருந்து சர்டிபிகேட் வந்து பண்ணவில்லை. இப்ப லா ஆஃப் எவிடன்ஸ்ல வந்து நிறைய அடி வாங்குது. இன்னும் காவல்துறையில இருக்கக்கூடிய உதவி அதிகாரிகள் கூட இதுக்கு மேல காப்பாற்ற முடியாது ரவிக்குமார, இதுக்கு மேல தள்ள முடியாது. ஏன்னா மேல வேற இப்ப பிஜேபி கவர்மெண்ட் வந்து அழகி விட்டது. அடுத்து காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் வரப்போகிறது. ரொம்ப காலத்துக்கு வந்து தான் RSS காரரு, பிஜேபி காரரு, ரவிக்குமார் பிஜேபி சப்போர்ட்டரு, RSS சாக நடத்தக்கூடியவரு, இந்த பில்டப் எல்லாம் கொடுத்து என்ன செய்ய இனி காப்பாற்ற முடியாத நிலைக்கு வந்து விட்டது. பாப்பா மோகன் சார் தான் ஆஜராக போகிறார். வழக்கில் இறுதி வரை வந்து ஆஜராக போறது பாப்பா மோகன் சார் தான். இதை நீங்க மேல்முறையீடுன்னு சொல்லி அவங்க வந்தாலும் இப்ப செஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஹைகோர்ட்டுக்கு வந்தாலும் அங்கேயும் வந்து சங்கர சுப்பு சார், பாப்பா மோகன் சார் தான் இருக்க போறாங்க. இப்ப நம்ம டீம்ல உள்ள ஆட்கள் வந்து மாற போறது இல்ல. சுப்ரீம் கோர்ட்ல சித்தார்த்தூர் தான் வருவாரு. நீங்க சொல்றது வந்து குழந்தையை பறி கொடுத்த தாய், அந்த தாய் வந்து ஒரு தாயுடைய வழி இன்னொரு தாய்க்கு தெரிய வேண்டும் என்ற அடிப்படையில வந்து அந்த அம்மா வந்து அழுது புலம்பினாங்கன்னு வைங்களேன். என்னங்கடா வாழ வைக்கிறீங்க கோர்ட்ல வந்துட்டு. அப்ப இதையெல்லாம் நம்ம சுட்டி காட்டணும். ஹரிப்பிரியா காரணம் இல்ல, கிருத்திகா காரணம் இல்ல, ரவிக்குமார் காரணம் இல்ல, சாந்தி காரணம் இல்ல. அப்ப யாருதான்ப்பா காரணம்? எங்க மாணவி வந்து உங்களுடைய ஆசை தங்கி இருக்கிறாங்க. அப்ப யாருடைய காரணம் என்கிற வாதம் எல்லாம் எடுத்து வைத்தோம். அதையும் நினைச்சாங்க நீதியரசர் மிக நுணுக்கமாக. அப்ப அபட்மெண்ட் ஆஃப் சூசைட் ஃபார் த மைனர் சைல்டு அப்படிங்கிற செக்ஷனை எந்த அடிப்புல நீக்கிறீங்க என்று நம்ம கிடுக்குப்புடி வாதங்களை நம்ம செஞ்சிருக்கோம், வைத்திருக்கிறோம். அந்த ஜிப்பர் மருத்துவமனையுடைய அறிக்கைக்கும் இதற்கு முன்னால் நடந்த அந்த கள்ளக்குறிச்சி அந்த மருத்துவமனையுடைய விழுப்புரம் மருத்துவமனையுடைய அறிக்கைக்குமே டிஃபரெண்ட் இருக்கா இல்லையா? ஏன் நீங்க அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எடுக்க கூடாது என்கிற கேள்வி வந்துச்சு. டாக்குமெண்ட் எவிடன்ஸோட இன்னைக்கு சமர்ப்பித்திருக்காங்க. இது திருமதியுடைய வழக்குல இன்றைக்கு மே 14ஆம் தேதி ஒரு முக்கியமான மைல்கல். அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை வழக்கறிஞர் சமூக நீதிப்பேரவையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு அகமது சாஹிப் அவர். வணக்கங்கள். வணக்கம். குறிப்பா ஸ்ரீமதி வழக்கு ரொம்ப நாட்கள் கீழே கேட்டு இருந்தாங்க, ஏன்னா அவங்க பேசுறதே இல்லைன்னு சொல்லிட்டு. நம்ம வெறும் பேச்சுக்காக வெறும் வியூஸுக்காக அதை பேசுவது என்பதுல உடன்பாடு கிடையாது. அதனால அதுல உருப்படியான உண்மையான அப்டேட் வந்தால் மட்டும்தான் அதை பேசணுங்கிறது கராரா இருந்தோம். அதன் விளைவாக தான் அவள் நீண்ட இடைவேளை. இதை நேர்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக முதல் தகவலா சொல்றோம். இன்னைக்கு வந்து வழக்க குறிப்பா ஸ்ரீமதி வழக்கு என்கொயரிக்கு வந்திருக்கிறது. உண்மையிலேயே அங்க வாதி பிரதவாதங்கள் என்ன நடந்தன, குறிப்பாக பாப்பா மோகன் களத்துல இருக்கிறார், என்ன நடந்தது, எப்படி பாக்குறீங்க? நான் மாமனோடு எதிர்பார்த்த இன்னைக்கு ட்ரையல் வந்துச்சு. நம்முடைய தரப்புல இருந்து மூத்த வழக்கறிஞர் திரு பாப்பா மோகன் சார் வந்து ஆஜரானாங்க. நேற்று இரவே நான் கள்ளக்குறிச்சிக்கு செல்ல வர வழியில வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு நிலை சரியில்லைனா அவங்க திரும்பி வர வேண்டிய ஆகிவிட்டது. அதனால நேற்று ஃபுல்லா நாங்கள் டிஸ்கஷன்ல தான் இருந்தோம். இன்றைக்கு மெயினா ஆர்குமெண்ட் நம்ம சைட்ல வந்து ஏற்கனவே கடந்த வாய்தாக்கு முந்தின வாய்தா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் வாய்தா நம்முடைய ஆர்குமெண்ட் பண்ணி சில ப்ரொடெஸ்ட் பெட்டிஷனுக்காக நம்ம சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தோம். அந்த அடிப்படையில ஃபைனல் ஆர்குமெண்ட் இன்னைக்கு எஞ்சி இருக்கக்கூடிய சில முக்கியமான இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட சட்டம் சம்பந்தப்பட்ட குறிப்பா எதிர்த்தரப்பு FIR எல்லா சம்பந்தப்பட்ட விஷயங்களை அக்கு வேற ஆணி வேற வந்து ஏற்கனவே நம்ம முடிவு செய்த அடிப்படையில மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் திரு பாப்பா மோகன் சார் வந்து நம் தரப்புல இருந்து மிக தெளிவாக ஆணித்தரமாக ரொம்ப டீட்டெயிலா வந்து விவாதம் பண்ணாங்க. மிக சிறப்பான ஒரு வாதம். சற்றப்ப ஒரு மணி நேரத்துக்கு நெருங்கிய ஒரு வாதம் என்று வைத்தீங்களேன். அது இன்றைக்கு முடிந்திருக்கிறது. மஜிஸ்ட்ரேட் கள்ளக்குறிச்சி ஜுடிஷியல் மஜிஸ்ட்ரேட் வந்து இந்த வழக்கை 28ஆம் தேதிக்கு கள்ளக்குறிச்சி ஸ்கூல் சக்தி ஸ்கூல் ரவிக்குமார் அந்த தரப்புடைய எதிர் வாதங்களுக்காக நினைச்சிருக்காங்க, ஒத்தி வைத்திருக்கிறார்கள். நம் தரப்பு வாதங்களை வந்து மிக நேர்த்தியாக நம்ம பண்ணியிருக்கிறோம். நம்முடைய அப்ஜெக்ஷன்ஸ் அனைத்தையும் வந்து மிக தெளிவாக நம்ம பதிவு செய்திருக்கிறோம். நாம் எதிர்பார்த்தது போன்றே இன்னும் அதற்கு ஒரு பக்கம் மேல
ஒரு படி மேலே வந்து திரு பாப்பா மோகன் சார் வந்து மிக தெளிவாக இதில் இருக்கக்கூடிய சட்ட ரீதியான முரண்களை எல்லாம் எடுத்து வைத்தார்கள். ஸ்ரீமதி பாப்பா நம்முடைய அன்பு தங்கை ரேப்பன் மர்டர் தான் என்பதற்கு அந்த சார்ஜ் ஷீட்ல இருக்கக்கூடிய ஆதாரங்கள், என்னுடைய இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கக்கூடிய காவல்துறை இன்வெஸ்டிகேஷன் பண்ண இருக்கக்கூடிய புலனாய்வில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், கோர்ட்டு வந்து எப்படியெல்லாம் நம்மளை அலைக்கழித்தது, ஏன் அலைக்கழித்ததுங்கிற விஷயங்கள், நீங்க சொன்ன வாதுரை குறிப்பிலேயே இருக்கக்கூடிய நிறைய முரண்பாடுகள், இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்த சந்தேகம் மரணம் என்று குறிப்பிட்ட அந்த மரணத்தை கடைசியில வந்து போலீஸ் காவல்துறை வந்து சூசைட் என்று சொல்லி முடித்திருக்கிறார்களா, இது திட்டமிட்ட சதி என்பதை எல்லாம் டாக்குமெண்ட் எவிடன்ஸோட இன்னைக்கு சமர்ப்பித்திருக்காங்க. இது ஸ்ரீமதியுடைய வழக்குல இன்றைக்கு மே 14ஆம் தேதி ஒரு முக்கியமான மைல்கல். அன்பு தங்கை ஸ்ரீமதியுடைய மரணத்திற்கு வந்து நிச்சயமா நீதி வந்து கிடைக்கும், நீதி நிலைபெறும் என்பதை வந்து நீங்க இன்ட்ரடக்ஷன் சொன்ன மாதிரி நாமளும் என்ன செய்யறோம் சொல்றோம். என்னை கூட சொன்னாங்க, அடிக்கடி வரமாட்டிருக்காரு, அகமது சாஹிப் ஸ்ரீமதி கேட்ட மறந்துட்டாரு, மத்த விஷயங்கள்லாம் பேசுறாரு அப்படிங்கிற குறைபாடுகள் மக்கள் இருக்கு. எதுக்கு சும்மா பேசி இருக்குங்கிற டிஆர்பி ரேட்டை வந்து கூட்டுறதுக்கா? ஸ்ரீமதியோடைய வழக்கை வந்து நம்ம பேசுவதற்கு காரணமே இந்த ஒரு ஸ்ரீமதி வந்து தங்கையுமாய் வந்துடக்கூடாது, அது மாதிரி யாரும் பாதிக்கப்பட்டக்கூடாது என்பதுதான் நம்முடைய நோக்கமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா அன்பு தாயார் செல்வி அவருடைய எண்ணமும் அதுதான். இன்றைக்கு இந்த அளவுக்கு பிடித்து நிற்கிறார் என்று சொன்னா தன்னுடைய மகளை இழந்த ஒரு சோகம், ஒரு என்ன சொல்றது, அது மட்டும் இல்லாம ஒரு மன உறுதி கொண்ட பெண்மணியா நாம் பார்க்கிறோம். இதே போன்று என் மகளை நான் இழந்து விட்டேன், வேற ஒரு ஸ்ரீமதி வரக்கூடாது என்பதால் பிடித்து நிற்கிறார்கள். குறுகிய டைம்ல நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. இத்தனை காலம் வந்து காத்திருந்த விஷயங்கள் இன்னைக்கு தான் சொல்ல வேண்டிய டேட்டா. குறிப்பா லீகலாக பாப்பா மோகன் எடுத்து வைக்க முக்கியமான அது நீங்க சொல்றது கற்பழிப்புக்கானா அல்லது பாலியல் துன்புறுத்தலுக்கா, தற்கொலை அல்ல கொலைக்கான ஆதாரங்களை என்ன மாதிரியான வாதங்களை முன்வைத்தார்னு கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? அதாவது 4 ஆஸ்பெக்ட்ல 4 கோணத்துல வந்து வாதம் அமைஞ்சது. ஒன்று, சட்ட ரீதியான விஷயங்கள் இருக்கு பாருங்க. சட்ட ரீதியான விஷயங்கள், சட்ட நுணுக்கங்களை வைத்து அந்த சட்ட பாயிண்டையே எப்படி மீறி இருக்கிறாங்க இந்த கோர்ட்ல அப்படிங்கிறது. இது ரொம்ப கிடுக்குப்படியான வாதம். இது நாங்களே எதிர்பார்க்காத வாதம் வைங்களேன். அவருடைய பாப்பா மோகன் சாருடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதை சொல்லணும். ஏன்னா இப்ப கையில இருக்கிறது வந்து சுப்ரீம் கோர்ட்ல போட்ட எஸ்எல்பி. இதுல வந்து கிரிமினல் ஓபி நம்பர் வந்து 2008520135 and 20406 of 2022. இதன் அடிப்படையில தான் இளந்தரையில வந்து என்ன செஞ்சாரு, பெயில் கொடுத்தாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல நிறைய பாயிண்ட்கள் அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த பாயிண்ட்டுக்கும் இந்த இருக்கக்கூடிய எஃப்ஐஆர் காப்பி இதுல உள்ள முரண்பாடுகள் நிறைய இருக்கு. நீங்கள் சுப்ரீம் கோர்ட்ல வந்து போட்ட அபிடவிட், நீங்க சொன்னக்கூடிய அபிடவிட்டுக்கும் காவல்துறை போட்டிருக்க எஃப்ஐஆருக்கு உள்ள முரண்பாடுகளை நிறைய சுட்டி காட்டணும். உதாரணமா வந்து 2 பள்ளிக்கூடம் இருக்குன்னு சொன்னது, அவங்க நிறைய நான் வந்து 6th ரெஸ்பாண்ட் சொன்னது, அது போல நிறைய எனக்கு இது சம்பந்தமே இல்லை, 3 மாடி 8 மாணவிகள் இப்படிலாம் உலகி கூட்டியிருந்தாங்க அந்த சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்தை இதுல. ஆனா இந்த எஃப்ஐஆர் காப்பிலையோ சார்ஜ் ஷீட்லயோ ரொம்ப தெளிவா இருக்கு. அழகா உட்காந்து பக்கத்துக்கு பக்கம் ஒண்ணும் மாறாம கரெக்டா புக்ல இருக்கிற மாதிரி வரிக்கு வரி சொல்லுவாங்கல்ல, அடிச்சாங்க காப்பி மாதிரி, அது எப்படி இந்த இதுல வந்துச்சு, இதுக்கு 2 முரண்பாடா இருக்கேங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் வேகமா சொல்லி கொண்டு போகிறேன், புரிந்தவர்களுக்கு புரிய நினைக்கிறேன். அதாவது ஏற்கனவே அவர்கள் சுப்ரீம் கோர்ட்ல தாக்கல் செய்த அந்த எஸ்எல்பி உடைய அந்த அபிடவிட்டுக்கும் இங்கே சொல்லியிருக்கக்கூடிய முரண்பாடுகள் இருக்கு. அது மிக சட்ட ரீதியான நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது. உதாரணமாக கிருத்திகா ஜெபஜீவ பிரியா, இந்த கிருத்திகா ஜெபஜீவ பிரியா வந்து எங்க சேர்த்திருந்தாங்க, வழக்குல இருந்து எப்படி இல்லாம ஆக்கினாங்க. அதாங்க ஏற்கனவே எஃப்ஐஆர்ல சேர்த்து விட்டு ரவிக்குமார், சிவசங்கர் எல்லாத்தையும் சேர்த்து விட்டு எந்த விதமான முகாந்திரம் இல்லை என்று கழித்தீர்களே எப்படி? அப்ப கழித்தீர்கள் சொன்னா சூசைடு நோட்டுக்கு மட்டும் ஏன் அவங்க சேர்க்கிறீங்க? அவங்க சொல்லாங்களையா நீங்க சொல்றீங்க? இந்த மாணவி ஸ்ரீமதி வந்து தற்கொலை பண்ணி விட்டார் என்று எந்த அடிப்படையில முடிவு பண்ணீங்க? சூசைடு நோட்டுங்கிறீங்க. சூசைடு நோட்டு எப்படி நீங்க வெரிஃபை பண்ணீங்க? அந்த ஃபரென்சிக் ரிப்போர்ட்டுடைய இதை எங்க அதை தாங்கல. அப்ப அதையெல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்கோம். நம்முடைய தரப்புல இருந்து மறுத்துறை இருக்கோம், இந்த அந்த கையெழுத்து பிரதி ஸ்ரீமதியுடையது அல்ல என்று சொல்லியிருக்கோம். அது போல அவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அபிடவிட்ல வந்து ஸ்ரீமதி பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டதற்கான ஆதாரமோ கொலை செய்யப்பட்டதற்கான தடயமோ இல்லை என்று சார்ஜ் ஷீட்ல சொல்லியிருப்பாங்க, பேஜ் நம்பர் 4ல. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஜிப்மர் மருத்துவமனையுடைய அறிக்கை என்று சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜிப்மர்
மருத்துவமனையுடைய அறிக்கை அடிப்படையில் தான் நீங்க சொல்றீங்கன்னா, ஜிப்மர் மருத்துவமனையில அந்த அறிக்கையில இருக்க அந்த பற்கள் இவ்வளவு தாண்டி இருக்குது, அந்த எலும்புகள்லாம் அந்த உடைக்கப்பட்டிருக்கிறது, அதை எதுக்கு நீங்க மென்ஷன் பண்ணி நீங்க என்ன புலனாய்வு பண்ணீங்களா நீங்க? அந்த ஜிப்மர் மருத்துவமனையுடைய அறிக்கைக்கும் இதற்கு முன்னால் நடந்த அந்த கள்ளக்குறிச்சி அந்த மருத்துவமனையுடைய விழுப்புரம் மருத்துவமனையுடைய அறிக்கைக்குமே டிஃபரெண்ட் இருக்கா இல்லையா? ஏன் நீங்க அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எடுக்கக்கூடாது என்கிற கேள்வி வந்துச்சு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல உள்ள முரண்பாடுகள் இல்லையா நீங்க ஏன் செய்யலைங்கிற மாதிரி எல்லாம் வந்தது. நிறைய விஷயங்கள். இப்போ கிருத்திகா ஜெபஜெய இந்த பாருங்க, கிருத்திகா மற்றும் ஹரிப்பிரியா ஆகியோர்கள் ஆசிரியர்கள் என்ற முறையில் மாணவிகளின் எதிர்கால நலனிற்காக படிக்க சொல்லி பொதுவாக அறிவுரை வழங்கி உள்ளது. மாணவிகள் சாட்சிகளின் பிரிவு 161.3 மற்றும் 164.5 படி வாக்குமூலம் தெரிய வருகிறது. நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. அப்ப கிருத்திகாவும் ஹரிப்பிரியாவும் மாணவிக்கு என்ன செய்யறாங்க, ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால மன உளைஞ்சலாம் தற்கொலை பண்ணலன்னு நீங்க எழுதுன நீங்க கிருத்திகாவையும் ஹரிப்பிரியா எப்படி நீக்கினீங்க? இதான் நம்முடைய கேள்வி. அப்ப இந்த வாதங்கள் எல்லாம் மிக நுணுக்கமாக பதிவு செய்யும். அப்ப கிருத்திகாவும் ஹரிப்பிரியாவும் இந்த கேஸை நீக்க முடியாது என்பதை மிக தெளிவாக நினைச்சு பதிவு செஞ்சிருக்கிறோம். செக்ஷன்ஸை ரிமூவ் பண்ணாங்க பாருங்க, அதை நம்ம ஆட்சேபனை பண்ணிருக்கோம். உதாரணமாக 305 ஐபிசி போட்டிருந்தாங்க. 164 சிஆர்பிசி சந்தேக மரணம் என்று சொல்லிவிட்டு, சந்தேக மரணம் என்று போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை தொடங்கி விட்டு அதுல ஏற்கனவே எஃப்ஐஆர்ல குறிக்கப்பட்டிருந்த 305 ஐபிசியை தூக்கி இருந்தாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான செக்ஷன். அது ஒரு கொலைக்கான முகாந்திரம் இருக்கக்கூடிய ஒரு செக்ஷன் தான். 302 307 சொல்லவில்லை, 305 என்று சொல்கிறேன். அப்ப அபட்மெண்ட் ஆஃப் சூசைட் மைனர் செயல் இருக்கு இல்லையா, ஒரு கிருத்திகா ஹரிப்பிரியா அட்வைஸ் பண்ணது, அதனால திருமதி தற்கொலை பண்ணவில்லை என்பதுதான் வாதமா இருக்குது. அப்ப யாருடைய அட்வைஸ் போனாங்க? அப்ப ஸ்ரீமதி தற்கொலை பண்ணிவிட்டார் என்று சொன்னால் தற்கொலைக்கான காரணம் என்ன? அது காரணம் இல்லைல்ல. எந்த காரணம்? சும்மா ரோட்ல போல தற்கொலை பண்ணுவாங்களா? எத்தனையோ லட்சக்கணக்கான மாணவிகள் படிக்கிறாங்க, யாருக்குமே தற்கொலை எண்ணம் இல்ல. எல்லா மாணவிகளும் விடுதலை படிக்கிற மாணவிகள் எல்லாம் 3ஆம் மண்டலம் எழுதி குடிக்கிறாங்களா? குதிச்சிருக்காங்களா? இல்லல்ல. அப்ப அபட்மெண்ட் ஆஃப் சூசைட் ஃபார் த மைனர் சைல்டு அப்படிங்கிற செக்ஷனை எந்த அடிப்புல நீக்கிறீங்க என்று நம்ம கிடுக்குப்புடி வாதங்களை நம்ம செஞ்சிருக்கோம், வைத்திருக்கிறோம். அப்ப அதுக்கு என்னன்னா, இந்த அவங்களே சொல்லிருக்காங்க, இந்த வழக்கில் இருந்து நீக்கம் செய்யப்படுகிறது. நீங்க எப்படி நீக்கம் பண்ணுவீங்க? வாக்குமூலங்கள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் வாக்குமூலங்களிலிருந்து தெரிய வரவில்லை. என்ன தெரிய வரவில்லையா? இந்த கீர்த்திகா ஹரிப்பிரியா எதிரிகள் ரவிக்குமார் சாந்தி சிவசங்கர் அவங்க எல்லாம் இந்த கொலை தற்கொலைக்கு தூண்டுதலா இல்லை என்று தெரிய வருது. அப்ப யாருதான் தூண்டினா? சவுக்கு சங்கரா? அப்படி சொல்லு, சவுக்கு சங்கர் தூண்டினான்னு சொல்லுங்க. அப்போ அப்படியா சொல்லுங்களா? இப்ப எல்லாம் சவுக்கு சங்கர் இருக்கிறது. ஹரிப்பிரியா காரணம் இல்ல, கிருத்திகா காரணம் இல்ல, ரவிக்குமார் காரணம் இல்ல, சாந்தி காரணம் இல்ல. அப்ப யாருதான்ப்பா காரணம்? எங்க மாணவி உங்களுடைய ஆசை தங்கி இருக்கிறாங்க. அப்ப யாருடைய காரணம் என்கிற வாதம் எல்லாம் எடுத்து வைத்தோம். அதையும் என்ன செஞ்சாங்க, நீதியரசர் மிக நுணுக்கமாக இது பண்ணாங்க. இப்படி நிறைய விஷயங்களை எஃப்ஐஆர்ல இருக்கக்கூடிய முரண்பாடுகளை ஃபுல்லா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், சட்டப்பிரிவுகளை எடுத்து சொல்லி நம்முடைய ஆட்சேபனைகளை என்ன செஞ்சிருக்கோம், தெளிவாக பதிவு செய்திருக்கிறோம். இது சும்மா ஹாஸ்டல் வார்டன் ஹாஸ்டல் உரிய உரிமம் இல்லாம நடந்திருக்கு, அதெல்லாம் நடக்க விஷயம். அது கவர்மெண்ட் பார்த்துட்டு போங்க. எங்க பிள்ளை இறந்துருக்கா, அதுக்கு பதில் சொல்லுங்க. அந்த கேஸ் தான் இந்த கேஸை தவிர ஹாஸ்டல் உரிமையோட இருக்குது. அது பில்டிங் லைசன்ஸ் எடுக்கல, பில்டிங்க்கு என்ன பண்ணல, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டல, நாங்க வரல கோர்ட்டுக்கு. நாங்க கோர்ட்டுக்கு நீதிமன்றத்தை எதுக்கு வந்திருக்கோம்னா, எங்களுடைய மாணவி ஸ்ரீமதி மரணத்தினுடைய விஷயம் என்ன, இது கொலையா தற்கொலையா, இதை நீங்கள் நீதிபதி சொல்லுங்க. இன்னைக்கு அவங்க தரப்புல குறிப்பாக ரவிக்குமார் அவருடைய மனைவி முதல்வர் எல்லாம் ஆஜரா இருக்காங்க இல்லையா, அவர்கள் எதற்காக ஆஜர் செய்யப்பட்டார்கள்? அவர்கள் கேள்விகள் கேட்கப்பட்டதா? இல்ல, அவங்களுடைய கேள்விகள் தான் இப்ப நம்ம தரப்பு வாதங்களுக்கு தான் ஃபுல்லா பண்ணோம். இப்ப பிபி இடைமறைக்க விடவில்லை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்ஜுரிஸ் அண்ட் டைட், அதாவது இன்ஜுரிஸ். அவங்களோட பாயிண்ட் என்னன்னா, அந்த ஸ்ரீமதி அவங்க உடல்ல காயம் ஏற்பட்டிருக்கு, உள்காயம் புறக்காயம் ஏற்பட்டிருக்குது. அண்ட் டைட், அவ இறந்து போயிட்டால் டியூ டு ஜம்பிங் ஃப்ரம் த தேர்ட் ஃப்ளோர். எங்களுடைய ஹாஸ்டல்ல இருந்து 3ஆம் மாடியில இருந்து குதித்து விட்டார். Thus, investigation so far conducted has revealed only she died of suicide.
இதைத்தான் புடிச்சிருக்காங்க. இப்படிதான் சிபிசிடி சொல்லியிருக்கிறது. இப்படித்தானே வந்து அவர் தற்கொலை பண்ணி விட்டார். இந்த காயங்கள் ஏற்பட்டது, இந்த பல்லால கடிச்சது, நகைக்கீரல்கள், அப்புறம் வந்து அவங்களுடைய பெல்விஸ், உடலுடைய பெல்விஸ் ஜாயின்லாம் புரிஞ்சது 3வது மாடில இருந்து தான் வந்து குதிச்சனாலதான் வந்துச்சான். இந்த பல்லு எல்லாம் வந்து நிறைய பற்களை காய போட்டுப்பாங்க நினைக்கிறேன். வெயில் காலத்துல இந்த பற்களை எல்லாம் கலட்டி நம்ம வாஷ் பண்ணி வாஷிங் மிஷின்ல போட்டு மேல 3வது மாடியில வந்து காய போட்டிருப்பாங்கல்ல, அந்த இந்த ஜம்ப் பண்ணும்போது பற்கள் காயப்பட்டுட்டு போல தெரியுது. என்னங்கடா வாழ வைக்கிறீங்க கோர்ட்ல வந்துட்டு. அப்ப இதையெல்லாம் நம்ம சுட்டி காட்டணும். அப்ப இந்த வயதான் ஏற்கனவே அப்ப நம்ம இந்த பாயிண்ட கேட்டோம். திருமதி வந்து ஜம்ப் பண்ணி குதிச்சுட்டா ரைட்டு. ஏற்கனவே 2004ல ஒரு 7வது படிக்கக்கூடிய ஒரு மாணவன் வந்து பிரச்சனை பண்ணிருக்க. அதை நீங்களே ஒத்துக்கொண்டிருக்கிறீங்களே. உங்க அப்டேட்ல 9ஆம் பக்கத்துல இருக்குது அது. அப்ப ஏற்கனவே உங்களுடைய ஏற்கனவே ப்ரீவியஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ப்ரீவியஸ் ட்ராக் ரெக்கார்ட்ல வந்து உங்க ஸ்கூல்ல ஹாஸ்டல்ல அடிக்கடி இந்த மாதிரி மாணவ மாணவிகள் இறந்து போறாங்களே. அப்பமா நீங்க வந்து இந்த 3ஆம் மாடிலே ஜம்ப் பண்ணி குதிக்காத அளவுக்குள்ள ப்ரொடெக்ஷன் நீங்க பண்ணீங்களா என்ற கேள்வி நம்ம கேட்டோம். இப்படி இந்த மாதிரி கிடுக்குக்கூடிய கேள்விகள் இதெல்லாம் வந்துன்னா 2-3 வாய்தாக்கள்ல நாம எடுத்து வைத்த வாதங்களை நம்ம என்ன செய்யறோம், தொகுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட வாதங்களுக்கெல்லாம் நீதி அரசர்கிட்ட இருந்து பதில் இல்லை. நீதியரசர் என்ன சொல்றாரு, இதுக்கு பதில் சொல்லுங்கிறாரு. அதுதான் 28ஆம் தேதி இந்த வாதங்களுக்கு பதில தாங்க என்று கேட்டிருக்கிறார். அதே மாதிரி போலீஸ் தரப்புல இருந்தோம் காதலிச்சு பண்ணணுங்கிறதுக்கா நீங்க லவ் லெட்டர், அங்க லவ் லெட்டர் மாதிரி தெரியலையே. லவ் லெட்டர்னா எப்படி இருக்கணும், அதுல ஒரு பக்கத்துக்கு பக்கம் வந்து ஹேண்ட் ரைட்டிங் மாறி கொண்டு இருக்கிற, அதுக்கு ஃபரென்சிக் ரிப்போர்ட் வச்சிருக்கீங்களா நீங்க? அதுவும் இல்லை. அப்ப இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில தான் இன்னைக்கு கடுமையான வாதம் அடைந்தது. வாதத்தினுடைய முடிவு திருமதி தரப்புல வந்து என்னது ஓரளவு நமக்கு ஒரு பிளஸ். நிறைய விஷயங்களை வந்து நான் சொல்ல முடியவில்லை. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் 3.5 மணி நேரம் வாதங்களை வந்து தொகுத்து வந்து வழங்க வேண்டியிருக்கிறது. ரொம்ப தூரம் நம்ம நீட்டி கொண்டு போக முடியாது. என்னன்னா நம்ம திருமதிக்காக லட்சோப லட்ச வாசகர்கள், லட்சோப லட்சம் தமிழர்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுடைய பிரார்த்தனை ஒருபோதும் மனுஷன் வீண் போகாது. நிச்சயமாக அந்த ஸ்ரீமதி வழக்குல வந்து சம்பந்தப்பட்டவர்கள் வந்து குற்றவாளியில வந்து கண்டிப்பாக வந்து தண்டனை பெறுவார்கள். அதுக்கான முயற்சி நம்ம கண்டிப்பா இருப்போம். அந்த ஆஜராக வரும்போது ரவிக்குமார் வரும்போது சிறுமதியோட தாயார் வந்து ஒரே இமோஷனலா அழுது நெஞ்சில் அடிச்சு அழுது இருக்காங்க. இதுக்கு அடுத்து வந்து பாப்பா மோகன் வந்து தொடர்ந்து வாழ்வாரா, அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவா இருக்கு? நீங்க சொல்றது வந்து குழந்தையை பறிகொடுத்த தாய். அந்த தாய் வந்து ஒரு தாயுடைய வழி இன்னொரு தாய்க்கு தெரிய வேண்டும் என்ற அடிப்படையில வந்து அந்த அம்மா வந்து அழுது புலம்பினாங்கன்னு வைங்களேன். அது எல்லாருக்குமே தெரியதான் செய்யும். இப்ப இன்னைக்கு சவுக்கு சங்கர் வந்து போகும்போது தன்னார்வமாக செருப்பையும் விளக்கு மாத்தையும் எடுத்துட்டு போனாங்களே இல்லையா நம்ம தாய் பிள்ளைங்கள். காரணம் என்ன, இப்படி பொம்பளையெல்லாம் கேவலப்படுத்துறானே இந்த அடிப்படையில போனாங்கல்ல. அது மாதிரிதான் ஒரு பெண்ணுடைய உணர்வுகளை வந்து ஒரு பெண்ணால் தான் புரிய முடியும். இன்றைக்கு சாந்தி ரவிக்குமார் எல்லாம் ஒரு கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்துல வர்றாங்கன்னா ஸ்ரீமதி இந்த விஷயம் மக்களுக்கு தெரியுதுன்னு வைங்களேன். அப்ப மக்கள் என்ன செய்வாங்க, ஆதங்கம் போட்டு போறாங்க. என்னமா இந்த மாதிரி நீ கொண்டுட்டீங்களாமா, லேமன் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படிதான் சொல்லுவாங்க. அது கொன்றாங்களா இல்லையா யாரு என்னங்கிறது நீதிமன்றம் முடிவு செய்ய விட்டோம். யதார்த்தமா அதெல்லாம் அர்த்தமாகும். அப்படி பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள். செல்போன் மேட்டர் வந்துச்சு. செல்போன் எங்க இருக்குது முதல்ல, திருமதிக்குரிய செல்போன் எடுப்பா முதல்ல. செல்போனுக்கு வந்து இந்த நம்பரு, இந்த IMI நம்பரு இந்த இடத்துல வந்திருக்கு, இந்த இருக்கு பாருங்க, இதான் ஸ்ரீமதியுடைய செல்போனு என்று சொல்ல வேண்டும். இந்த செல்போன் எண் வந்து ஸ்ரீமதியுடைய ஐடென்டி கார்டுல இருக்குது, ஆதார் கார்டுல என்னெல்லாம் பதிவு செஞ்சிருக்கு சொல்லணும். அல்லது அம்மா அப்பா யாரோ செல்போன் நம்பரை யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த அருக்கு ரெக்கார்டை பாருங்கன்னு சொல்லி எதுவுமே சொல்லல. IMI நம்பர் சம்பந்தம் இல்லாத IMI நம்பர். அதனால செல்போன் விஷயங்கள் எடுபடவில்லை. ஆனா நம்ம தரப்புல கேட்ட கேள்விகள் இருக்கு பாருங்க, அதற்கு வந்து பதிலளிக்கக்கூடிய கடமை இப்ப அவங்க வந்துருச்சு. உதாரணமா பாப்பா மோகன் சார் தான் ஆஜராக போகிறார். வழக்கில் இறுதி வரை வந்து ஆஜராக போறது பாப்பா மோகன் சார் தான். இதை நீங்க மேல்முறையீடுன்னு சொல்லி அவங்க வந்தாலும் இப்ப செஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஹைகோர்ட்டுக்கு வந்தாலும் அங்கேயும் வந்து சங்கர சுப்பு சார் பாப்பா மோகன் சார் தான் இருக்க போறாங்க. இப்ப நம்ம டீம்ல உள்ள ஆட்கள் வந்து மாற போறது இல்ல. சுப்ரீம் கோர்ட்ல சித்தார்த்த தான் வருவாரு. சோ அந்த டீம்ல எந்த மாற்றமும் இல்லை. சித்தார்த்த அவர்கள் தான் வரப்போறாரு. இன்னைக்கு கூட வந்து தகவலை நம்ம எத்தி வச்சுட்டோம். ஆல் தி பெஸ்ட் வெல்டான்னு சொல்லியிருக்கிறாரு. வைங்களேன், நல்லா பண்ணுங்க, கீழே வந்து விட்டுறாதீங்க இந்த கேஸ். யாரு டெல்லியில உள்ளவர் நமக்கு வருஷம் ஒரு வருஷம் ஆகிவிட்டது. அப்ப சித்தார்த் ரூதா போன்ற மூத்த வழக்கறிஞருக்கே தெரிகிறது இது வந்து ரேப்பன் பண்றதா, இதை சிக்கிக்கிடுவாங்க. இதை ரவிக்குமார் சாந்தி கள்ளக்குறிச்சி ஸ்கூல்ல உள்ள அத்தனை பேருமே வந்து கம்பி என்ன போறாங்க,
கண்டிப்பா ஜெயிலுக்கு போயிருவாங்கிறது தான் எல்லா வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞருடைய சட்டம் படித்தவர்கள், இன்னும் காவல்துறையில இருக்கக்கூடிய உதவி அதிகாரிகள் கூட இதுக்கு மேல காப்பாற்ற முடியாது ரவிக்குமார. இதுக்கு மேல தள்ள முடியாது. ஏன்னா மேல வேற இப்ப பிஜேபி கவர்மெண்ட் வந்து அலறி விட்டது. அடுத்து காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் வரப்போகிறது. ரொம்ப காலத்துக்கு வந்து தான் ஆர்எஸ்எஸ் காரரு, பிஜேபி காரரு, ரவிக்குமார் பிஜேபி சப்போர்ட்டரு, ஆர்எஸ்எஸ் சாக நடத்தக்கூடியவரு, இந்த பில்டப் எல்லாம் கொடுத்து என்ன செய்ய முடியாது, இனி காப்பாற்ற முடியாத நிலைக்கு வந்து விட்டது. அப்ப ஜூன் 4க்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு சிறுமதி வழக்கில் காட்சி மாற்றம் நிச்சயமா என்ன செய்யும் ஏற்படும். இன்னைக்கு ஹாயா சுத்திட்டு இருக்காங்கல்ல, வெயில்ல வெளியே வந்துட்டு, அது வந்து ஸ்பெஷல் டீம் போய் என்ன செய்யும், அவங்களை வந்து டிரான்ஸ்பர் பண்ண வேண்டியிருக்கும். லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்படும். நிச்சயமாக வந்து அவர்களை வந்து குற்றவாளிகள் வந்து கைது செய்யப்படும் என்றுதான் இதுல இருக்கக்கூடிய சட்டம் படித்த எங்களையெல்லாம் தாண்டிய மூத்த வழக்கறிஞருடைய கருத்தா இருக்கிறது. நீதிமன்றம் அதை முடிவு செய்யட்டும். நம்ம இங்க உட்கார்ந்துட்டு ரவிக்குமார கைது செய்யுங்க, சாந்தியை கைது செய்ய சொல்றதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. அவங்க நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு. நீதியரசர்கள் ரொம்ப உன்னிப்பா இன்னைக்கு கவனிச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு வரும் என்று நம்ம எதிர்பார்க்கணும். இதுல நம்ம ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போட்டோம் இல்லையா, அதுல வந்து ஆட்சேபனை மனுவில வந்து மிக முக்கியமா குறிப்பிட்டது வந்து சிசிடிவி ஃபுட்டேஜுங்க. சிசிடிவி உடைய ஃபுட்டேஜ் வந்து தெளிவாக அவங்க தரவே இல்லை. ஃபர்ஸ்ட் போலீஸ் தரப்புல சொன்னது என்னன்னா, கிட்டத்தட்ட 210 கேமரா வந்து இருக்கு. ஆனா 12ஆம் தேதி அந்த மாணவி இறந்த அந்த சிறுமதி இறந்த 12ஆம் தேதியுடைய ஃபுட்டேஜ் வந்து வெளியே வரல. ஆனா எது வெளியே வந்துச்சுன்னு சொன்னா, உடலை பார்த்து கொண்டு எந்த விதமான பதட்டமும் இல்லாம வந்து ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்துச்சு. அந்த சிறுமதியை தூக்கிட்டு போற, அந்த உடலை தூக்கிட்டு போற சிசிடிவி ஃபுட்டேஜ். அந்த 4 பேர் இருப்பாங்க இல்லையா, அந்த 4 பேர் வந்து எந்த விதமான பதட்டம் இல்லாம நீங்க இருந்தீங்களா, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து என்ன சொல்லுதுங்கிற கேள்வி நம்ம கேட்டோம். அது மாதிரி ரவிக்குமார் வந்து சிறுமதி உயிரோட இருந்தான்னு சொல்லியிருக்காப்ல அவருடைய கன்வர்ஷன் ரிப்போர்ட்ல. ஆனா வாகனத்துல கொண்டு சென்றதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வாகனத்துல கொண்டு சென்றிருக்கிறீங்க, உயிரோட இருந்திருக்காங்க. அப்ப இதுக்குரிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்க? இப்ப வாகனத்தை இயக்கியது யாரு? இப்ப இந்த கேள்விகள் தான் வந்து சொன்னோம், கேட்டோம். அது மாதிரி ஜெபஜீப பிரியா கிருத்திகாவுக்கு வந்து எப்ப தெரியும் சிறுமதி விழுந்தது, சிறுமதியுடைய ரூம்மேட்டுகளுக்கு எப்ப தெரியுங்கிற கேள்வி எல்லாம் வந்து அதுல இல்ல, சார்ஜ் ஷீட்ல வந்து இல்ல. 10:30 மணியோட சார்ஜ் ஷீட் முடியுது. அதுக்கப்புறம் என்ன, காலையில 6 மணிக்கு அப்புறம் தான் சார்ஜ் ஷீட் உடைய அந்த விஷயங்கள் வெளியே வருது. அப்ப இது எல்லாம் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா கேட்டோம். போலீஸ் ஏன் வந்து கலெக்டர் 17ஆம் தேதி ஜூலை 17 வந்து கலெக்டர் வந்து போறாரு, அதுக்கு முன்னாடி ஏன் போகவில்லை, 4 days ஏன் போகவில்லை? அது மாதிரி வந்து யார் யாரெல்லாம் விசாரிச்சாங்க, போலீஸ் நீங்க ரிப்போர்ட் போட்டிருக்கீங்களா, யார் யாரெல்லாம் விசாரிச்சீங்கன்னு பாத்தீங்கன்னா முக்கியமான ஆட்களை எல்லாம் விசாரிக்காம விட்டுருக்கீங்களா, ஏன் அதோடைய விசாரணை ரிப்போர்ட் ஏன் முடிப்பா வரலையா அப்படின்னு கேட்டா, சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணதை இவ்வளவு தாமதமா நீங்க பண்ணீங்கல்ல, கிட்டத்தட்ட 1 வருஷம் கிட்ட இழுத்து பண்ணீங்க. அப்ப ஏன் வந்து பண்ணல? இன்னைக்கு வரைக்குமே வந்து ஃபாரன்சிக் ரிப்போர்ட் தற்கொலை கடிதம் தான் என்பதை வந்து இன்னையுமே சர்டிபிகேட் வாங்காம வச்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்குமே போலீஸ் தரப்புல இருந்து சர்டிபிகேட் வந்து பண்ணவில்லை. அப்ப லா ஆஃப் எவிடன்ஸ்ல வந்து நிறைய அடி வாங்குது. சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல அடிப்படையில வந்து சட்டத்தை மீறின செயலா இருக்கிறது என்று நிறைய விஷயங்களை என்ன செஞ்சிருக்கோம், பண்ணிருக்கோம். ஏன் சிறுமதியுடைய நகையை இன்னும் ஒப்படைக்காம வச்சிருக்காங்க, இந்த நகையை வந்து இன்னுமே தாயார்ட்ட ஏன் ஒப்படைக்காம வச்சிருக்காங்கன்னு கேட்டிருக்கிறோம். செயின் வந்து அருந்திருக்குது அப்படி. அப்ப தாயார் வந்து அவைலபிளா இருக்கும்போது, பேரண்ட்ஸ் அவைலபிளா இருக்கும்போது, அந்த போஸ்ட்மார்ட்டம் இருக்கு இல்லையா, அந்த பிணவரைக்கு உடலை கொண்டு போறதுல வந்து ஏன் கொஞ்சம் டிலே பண்ணி தாயாரை பார்க்க வச்சுட்டு அவங்களோட சைன் வாங்கிருக்கலாமே, அதுல நீங்க ஏன் வந்து வேற ஆள் சைன் பண்ணீங்க? அது கிருத்திகா ஏன் வந்துட்டு சைன் பண்ணிருக்காங்க? பெயில் எந்த அடிப்படையில நீங்க கொடுத்துருக்கீங்க? இப்படி எல்லாம் நிறைய விஷயங்களை வந்து என்ன செஞ்சிருக்கோம், இதுல வந்து ஆர்குமெண்டா வந்து முத்தாய்ப்பா நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். மீண்டும் சொல்கிறேன், சிறுமதி வழக்கு வந்து இப்ப சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கு. 28ஆம் தேதி என்ன நடக்கும் என்று பார்க்க வேண்டும். 28ஆம் தேதி அவங்க என்ன வாதம் வைக்கிறார்கள், என்ன பிரதிவாதம் வைக்கிறார்கள் என்பதை பொறுத்து நம்முடைய அடுத்த கட்ட நகர்வுகள் நிச்சயமாக இருக்கும். ஓகே ஓகே இது வந்து ஒரு முக்கியமான சூழல். குறிப்பாக சரியா சொல்ல வேண்டுமானால் மிக முக்கியமான போராளி வழக்கறிஞர்கள், மக்கள் வழக்கறிஞர்கள் அதுல வந்து களமிறங்கியிருக்கிறார்கள். அது ரத்தினம் ஐயாவா இருக்கட்டும், சங்கர் சுப்பாவா இருக்கட்டும், பாப்பா மோகனாக இருக்கட்டும், இவர்கள் சாதாரணமா அந்த வழக்கை விடமாட்டல் தெரியுது. அதனுடன் நீங்களும் தொடர்ந்து அதை பயணித்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு வழக்கறிஞராக. ஆக இது வந்து சிறுமதியை இழந்தவர்களுக்கும், சிறுமதி இழந்த தாய் தந்தைக்கு மட்டுமல்ல, சிறுமதி கேஸ் நீதி அளிக்க வேண்டும் என்று எல்லா உலகம் முழுக்க இருந்து எதிர்பார்க்கிற தமிழர்களுக்கும் ஒரு பெரிய நிம்மதியா இருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நடுநிலை என்று ஒன்று இல்லவே இல்லை. யார் பாதிக்கப்பட்டுள்ளார்களோ அவர் பக்கம்தான் நிற்பதை ஊடகம் என்பதை நம்ம சார்பாக தெரிவித்துக் கொள்வோம். இதை அப்படியே மக்கள் மாறி விட்டுகிறேன். இந்த சிறுமதி சார்ந்த ஒரு நியாயமான நீதி சார்ந்த விவாத சூழல அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கியதற்கு ரொம்ப நன்றி.